ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். 2 பேருக்குமே இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். அதனால் நைட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரியும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்றது முன்னாலே தெரியும். எல்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டா நமக்கு அடுத்த வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போயாச்சும் ஒரு சில டைம் கிச்சன் க்ளீன் பண்ணாமல் போய் படுத்துருவேன். கழுவின பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுன்னா கொஞ்சம் கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் கிச்சன் ரொம்ப சின்னது தான். எல்லார் வீட்லேயுமே ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் தனித்தனியாக இருக்கும். இங்கே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கிச்சன் தான் வரும். நாங்கள் இருக்கிற வீட்டில் கிச்சன் தான் ஹால் தான் கிச்சன், அப்படி தான் இருக்கும். சின்ன இடம்ன்றதுனால பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கும் போது தான் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே வச்சுட்டா ரொம்ப ஒரு மாதிரி இடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ நீட் பண்ணி வச்சுட்டாலுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுருவேன். இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் அர்ஜென்ட் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அவசரமாக காஃபி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பொறுமையாக நம்ம வாசல் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்களுக்கு நேரம் ஆகுது. நம்ம அந்த டைமில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னா இன்னும் டைம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் காலையிலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, வெளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அவங்களுமே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோலம்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நான் புள்ளி வச்சது வேறு ஒரு கோலம் போடுறதுக்காக தான் வச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி வந்துருச்சு. சரி, வச்ச புள்ளியை நம்ம கலைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது இந்த கோலம், எனக்கே பிடிக்கல. சரி, போட்ட கோலத்தை அழிக்க வேணாம், ஏற்கனவே நேரம் ஆகிடுச்சு. இது இப்படியே விட்டுடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து. இன்றைக்கி கோலம் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. சரி, பார்த்து கோலம் போடுறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, வந்துட்டேன். நைட்டு பச்சை பயிரும் அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். கருப்பு சன்னா ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கருப்பு சுண்டல் அவிச்சிட்டு பச்சை பயிர் முளை கட்டி வச்சுருக்கேன். இது நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே எடுத்துப்போம். ரோஷன் மித்தி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. எதனா தோசை ஊற்றும் போது அதை அரைச்சி ஊற்றிடுவேன். அப்படி இல்லை எதனா ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னா கூட, காய் எதனா பொரியல் பண்ணால் கூட இந்த முளை கட்டின பயிர் சேர்த்து அதையுமே வச்சுருவேன். அப்போ அவங்க தனியாக எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேணான்ற பொருளை கூட அது எப்படிலாம் கொஞ்சம் மறைச்சி எதெல்லாம் அது சேர்த்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அது மாதிரி தான் வச்சுருக்கேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். மிச்சமாயிடுச்சுன்னா அப்படி ஏதாச்சும் பொரியலில் எதனா சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே நம்ம முளை கட்டி வச்சுருந்தா அடுத்த நாள் எடுக்கும் போது நல்லா பச்சை பயிர் முளை விட்டுருக்கோம். இன்றைக்கி பக்கோடா தான் பண்ண போகிறேன். பக்கோடா கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். 1 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கடலை மாவு வச்சுருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் நீல வாக்கில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணேன். இந்த வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு பக்கோடா உதுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு தக்காளி தொக்கு வச்சுருந்தேன். 2 பேருக்கும் இன்றைக்கி தக்காளி சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நைட்டு வச்சு சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதையே சாப்பிட்டுட்டாங்க. ரெட் சில்லி, அதுக்கப்புறம் தனியா பொடி, இது எல்லாமே காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் போடல. ஏன்னா பசங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதிகமாக எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு காரெல்லாம் சாப்பிட மாட்டோம். எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உதுத்து விட்டுட்டா நம்மளுக்கு ரொம்ப சத்தான ஒரு பக்கோடா ரெடி ஆகிடும். நம்ம வெளியிலலாம் நான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன். பக்கோடா நான் அந்தளவுக்கு சுத்தமாக சாப்பிட மாட்டேன். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எப்போயாச்சும் செய்ய தோணும். சரி, ராகி மாவு இருந்தது, கொஞ்சமாக ஒவ்வொன்றா செஞ்சு காலி பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அம்மா ஊர்லேருந்து வரும்போது ராகி அரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாமே வெயில் சீசன் தான். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் மாற்றிக்கலாம். 2 பேருக்குமே ஸ்கூல் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நாங்கள் குழம்பு வச்சுருக்கோம். கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, நல்ல பூண்டு ஒரு 2 பல்லு அளவுக்கு, 2 பல்லுனா 2 பூண்டு முழுசாக எடுத்துருக்கேன். அது தட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். புளி கரைச்சல் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக இந்த ஜூஸ் ஃபில்டரில் தான் புளி கரைச்சல் ஃபில்ட்ரு பண்ணுவேன். அதில் மண்ணெலாம் இருக்குமான்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். இன்றைக்கி பச்சை பயிர் போட்டதுனால ஒரு 4-5 டைம் அந்த புளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சாச்சு. முட்டை வேக வச்சிருந்தேன். அதையுமே எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டு எடுத்துக்கிட்டால் எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். வேணுன்ற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இந்த கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இது பொறுமையாக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக கருவாட்டு குழம்பு வைக்கும் போது
முட்டை பொடி மாஸ் வந்து செய்வோம். இன்றைக்கி வந்து சரி இந்த மாதிரி செய்யலாம். எதுவுமே வந்து செஞ்சு பார்த்ததில்ல. எப்போவுமே வந்து கருவாட்டு குழம்புனா எக்கு பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டே தான் பழக்கம். சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து இந்த முட்டை போடும்போது தெரிச்சிரும். என் கை முழுக்க வந்து இந்த எண்ணெய் தெரித்து ஃபுல்லாமே வந்து அடையாளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து சும்மா அந்த எண்ணெய் கடுகு போடும்போது அது தாளிக்கும் போதே ஒரு பயத்தோடு தாளிப்போம். இது வந்து எண்ணெய் படும்போது நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். கையில் இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அதையே சொல்லுவோம். இப்போ வந்து எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலும் அது சாதாரணமாக எடுத்து போட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வீரத்தழும்பு மாதிரி இருக்குது. அது அப்படியே பழகி போச்சு. எதுவுமே வந்து புதுசில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நம்மளுக்கு பழகிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் எல்லாமே பழகி போச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுன்னு அதையுமே போட்டுட்டு குழம்பு வந்து எடுத்து வச்சாச்சு. மண்சட்டியில் வச்ச கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் 2 பேருக்கு தான்ன்றதுனால ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். நல்லா தொக்கா கொஞ்சம் குழம்பா வச்சாச்சு. அது நைட்டுக்கு வந்து மீந்துச்சுன்னா ஏதாச்சும் தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுப்போம். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நான் விளக்கு ஏற்ற மாட்டேன். இன்றைக்கி எவ்வளோ நேரமானாலும் சரி நம்ம சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, இன்றைக்கி விளக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. காலையில் விளக்கு ஏற்றவே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்யலாம், முடிச்சுட்டு சாப்பிட்லான்ற மாதிரி அப்படியே தள்ளி போயிடுச்சு. காலையில் நான் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. லஞ்சுமே ரெடி பண்ணிட்டேன். அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருக்கும். தினமுமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நினைக்கும் போது டென்ஷனாக இருக்கும். ஒரு சில டைம்லாம் சகிச்சுட்டே செய்யலாம். ஒரு சில டைம் வந்து நம்மளே அறியாமல் கோவமாக வரும். அப்போ என்ன பண்ணுறது, எவ்வளோ யோசித்தாலும் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபோனில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு அதை கொஞ்சம் அந்த பாட்டு கேட்டுகிட்டே அந்த வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு அது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு ஃபோனில் அமைதியாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்த்தா கூட நமக்கு வந்து டிவி பார்க்க தோணும். இல்லை ஃபோன் ஏதாச்சும் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணும். நம்ம உட்காந்து அது காதில் கேட்டுகிட்டே வேலை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி தான் வந்து இன்றைக்கி கேட்டுட்டு ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்து முடிச்சுட்டேன். பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் துவைச்ச துணி அதை எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சாச்சு. சோஃபா வந்து நீட் பண்ணியாச்சு. நைட்டு வந்து ரோஷன் மட்டும்தான் வந்து இந்த பெட்டில் வந்து யூஸ் பண்ணி படுத்துப்பான். பகல் முழுக்க வந்து இது எல்லாத்தையும் மடித்து போட்டுட்டு வச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் டைம் 2 பேருமே வந்து இந்த சோஃபாவில் தான் உட்காந்து படிப்பாங்க. அது படிக்கிறதுக்கே ஒரு சண்டை வரும். நீ இந்த சைடு உட்காரு, நான் அந்த சைடு உட்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க கூட எந்த டைம் நம்ம கத்திக்கிட்டே ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க எப்போதும் போல் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துலே தான் வச்சுருவாங்க. இது ரொட்டீனாக நம்ம வந்து சலிக்காமல் செய்யறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏதாச்சும் ஒரு சில டைம் வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்ம இதுக்காகவே தான் அந்த வேலையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, நம்ம என்ன மிஷினா அப்படின்ற மாதிரிலாம் தோணுனாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி இந்த வீட்டு வேலை நம்ம தான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். நமக்கு வந்து இது அப்படியே வந்து பழகிட்டாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் நான் இப்போதுலேருந்தே வந்து ரோஷன் கிட்ட சொல்லுவேன். ரோஷனுமே வந்து வீடு க்ளீன் பண்ணுவான். ரோஷன் வந்து வீடு பெருக்குவான். ஸோ சமைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அவன்கிட்ட சொல்லி அவனுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. தோசை ஊற்ற பழகிட்டான். இப்போ வந்து சப்பாத்தி போடவும் பழகிட்டான். எனக்கு கொஞ்சம் உண்மையாகவே சொல்லணுன்னா, ஒரு சில டைம்லாம் வந்து இந்த வேலைலாம் முடியலன்னா அவன் சொல்லுவான். நான் சொல்லிடுவேன், அவன் செய்வான். அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பொம்பளை பொண்ணு தான் இந்த வேலைலாம் பார்க்கணும், ஆம்பளை பிள்ளைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. நம்ம படுற கஷ்டம் வந்து நம்ம வீட்டுக்கு வர பொண்ணும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோஷன் இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணிகிட்டே வரேன். நமக்குமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாகவே இருக்கிறான். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வர்றதுக்குள்ளே முடிச்சாச்சு. கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. 1 மணிக்கு தான் நான் விளக்கே ஏற்றிருக்கேன். நான் எப்போவுமே வந்து சாமி கும்பிட்னா வந்து இந்த நேரம் காலம்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா வந்து எந்த டைம் வேணாலும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஒரு சில பேர் வந்து இந்த நேரத்தில் தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா தான் அந்த டைம் பார்த்து சாமி கும்பிடுவேன். மற்றபடி நார்மலாக விளக்கேற்றுறது அப்படின்னா வந்து எனக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ வந்து விளக்கேற்றிடுவேன். கரெக்டாக வந்து 1 மணிக்கு விளக்கேற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் மதியம் லஞ்சு தான் வந்து காலையில் சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. மதியம் லஞ்சை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து கருவாட்டு குழம்பு முட்டைலாம் சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் திருப்பி பூஜை ரூம் கிட்ட போக முடியாதுன்றதுனால வந்து
எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு கொஞ்சம் ஏசி போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாருமே அந்தளவுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்களா, அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இது நம்ம டே, நம்மளோட நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வீடு க்ளீன் பண்ணலாம் ஒரு டைம் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய விலாக் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.